கூடங்குளத்திலே அணுமின் நிலையம், தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட், காவிரி டெல்டா பகுதியிலே மீத்தேன் எரிவாயு ஹைட்ரோ கார்பன், சேலத்திலே 8 வழிச்சாலை, பரந்தூரிலே பசுமை விமான நிலையம் என்ற அடுத்த வரிசையிலே வந்திருக்கிறது அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம். மதுரை மாவட்டத்தை அரிட்டாப்பட்டி பகுதியை அழித்தாக வேண்டும் என்ற லட்சிய கனவோடு 2500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைத்தே தீர வேண்டும் என்று மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. ஒரு பெரிய கொடும் செயல். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பாருங்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 7 பெருங்கல் மலைகளும் பாறை பகுதிகளும் 72 ஏரிகளும் 200க்கும் அதிகமான குளங்களும் 3 தடுப்பணைகளும் பல்லுயிர் பெருக்க மண்டல பகுதியான இங்கே 250க்கும் மேற்பட்ட வகையான பறவை இனங்களும் அபூர்வமான தாவர இனங்களும் அழியக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியில் 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கற்கால படுக்கைகளும் 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகளும் 2000 ஆண்டு பழமையான சமண சிற்பங்களும் 1200 ஆண்டுகால குடைவரை கோயிலும் 800 ஆண்டு பழமையான ஏரியும் இருக்கின்றன. தமிழர்களின் பெருமைக்குரிய அடையாளம் என கருதப்படுகிற இந்த பகுதியில்தான் டங்ஸ்டன் இருப்பதாக சுரங்கமிட்ட அனுமதி அளித்திருக்கிறது மத்திய அரசு. இது ஒவ்வொரு தமிழனுடைய நெஞ்சிலும் வேலை குத்துகின்ற, வேலை பாய்ச்சுகின்ற, வேலை இறக்குகின்ற செயல்.